Taste the Daily. கோவை புறநகர் வடக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் கோவையில் பூத் கமிட்டி ஆய்வுக் கூட்டம் புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான PRG அருண்குமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கி ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி அதிமுக ஆட்சியில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருந்ததெனவும் தற்போது திறனற்ற திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கொலை கொள்ளை நடப்பதாகவும் குற்றம் சாட்டினார். கூட்டத்தில் கழக மாணவரணி செயலாளர் சிங்கை G. ராமச்சந்திரன், கழக கொள்கை பரப்பு செயலாளர் தோப் அசோகன், பகுதி துணை செயலாளர் சிவக்குமார், கோவை மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் விக்னேஷ் சுப்பையன், கோவை புறநகர் வடக்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் மணிகண்டன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இதுக்கு மேல என்ன பண்றாங்க? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, வயதாளர் பாதுகாப்பு இல்லை, வயசானவங்க 2 பேர் பலருக்கு பக்கத்தில் அடிக்கடி நடக்குது. அடிச்சு நகையில எடுத்துட்டு போயிடுறாங்க, கொலை பண்ணிடுறோம். எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும்போது கோயம்புத்தூர் ஆரம்பம் இந்தியாவிலே நம்பர் போலீஸ் பரிசு வாங்கி சட்ட ஒழுங்கு எப்படி இருந்தது. இன்னைக்கு இங்க பார்த்தா கஞ்சா விற்கிறான். இன்னைக்கு மாணவர் சமுதாயம் இளைஞர்கள்லாம் கெட்டு போயிட்டு இருக்காங்க, சமுதாயமே அழிஞ்சு போயிட்டு. ஆனால் இன்னைக்கு காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்க்கிறது. இதெல்லாம் மாற வேண்டும். கோயம்புத்தூர் எந்த திட்டங்களும் வரல, இத்தனை வரி போட்டிருக்காங்க. நீங்க ஒவ்வொரு வீடு வீடா போய் சொல்லுங்க. பூத் கமிட்டி பொறுப்பாளர் எல்லாம் கிட்டத்தட்ட 1000-2000 ரூபாய் கொடுத்து 1000-500 ரூபாய் கொடுத்து ஓட்டு வாங்குவான். ஆனா ஒவ்வொரு குடும்பம் எவ்வளவு பணம் கட்டுறாங்க? மின் கட்டணம், சொத்து வரியும் கிட்டத்தட்ட கணக்கு போட்டா ஒவ்வொரு குடும்பம் லட்சக்கணக்கில் பணம் போகுது. அதையெல்லாம் நீங்க எடுத்து சொல்லணும்.